நீங்க டிஃபன் பாக்ஸ் சொன்னீங்க. டிஃபன் பாக்ஸ். நீங்க அங்க சொல்லும்போதே நான் யோசிச்சேன். அது கிடைக்கும்போது கண்டிப்பா நீங்க happy ஆயிடுவீங்கன்னு. இதெல்லாம் எப்படி அந்த காலத்துல எங்க பாட்டி காலத்துல எல்லாம் இருந்தது. ஒரு பாட்டி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கனடால. ஆமா. எல்லாமே அதெல்லாம் பளபளன்னு கோல்டு மாதிரி இருக்கும். வாரத்துல எல்லாத்தையும் எடுத்து எங்க அம்மா தேய்க்கிறது. இந்த மாதிரி ஐட்டம் அப்ப கிடைக்கல. நீங்க அந்த ஏதோ வச்சிருக்கீங்களா கிளீனிங் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எங்க அம்மா அது இன்னோவேட்டிவா இவங்களே பண்ணினது. நான் வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய பித்தளை சாமான் இந்த என் வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அலுமினியம் கடாய் வந்து இருக்கு. அது வந்து என் மாமியார் கொடுத்தாங்கன்றதுக்காக ஒரு ஞாபகார்த்தத்துக்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். மத்த எல்லாமே வந்து பிராஸ் அண்ட் பிரான்ஸ் ஐட்டம் அண்ட் அயன் காஸ்ட் ஐட்டம் தான். சோ எனக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நானே ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இப்போ எங்க கடைக்கு வந்து ஒரு பிரின்சிபல் மேம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னது எப்படிமா யூஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லெமன் சால்ட் கோதுமை மாவு. அம்மா நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அவ்வளவு டைம் இல்ல, நீ ரெடி பண்ணி கொடுத்தனா வாங்கிட்டு போயிடுறாங்க. தட் இஸ் ஆக்சுவல் சீட். அப்போ எத்தனை பேர் இப்படி வர்க் பண்றவங்க இருப்பாங்க. அப்போ சரி ஓகே அதே நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். அதை எடுத்துட்டு வந்தோம். ரொம்ப அழகா. இன்னொன்னு என்னன்னா இப்ப எங்க வீட்டுல வந்து அது இல்லாட்டி பாத்திரமே தேய்க்க மாட்டேங்கிறாங்க. அம்மா அது காலி ஆயிடுச்சு, அது வாங்கிட்டு வாங்கம்மா, கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னா சொல்லி அந்த சாப்பாடு மாதிரி சாப்பிடாதீங்கடி, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தேய்ங்கன்னா சும்மா பளபளன்னு ஒரு மாசத்துக்கு அப்படியே இருக்குது அந்த பொருள் எல்லாம். எப்பவுமே ஒண்ணு வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, மெயின்டைன் பண்றதுதான். அந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுனால நமக்கு இதெல்லாம் ஈஸியா வாங்கிடும். ஐயோ அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தான். பாத்திரத்தை நம்ம பார்த்துட்டா நம்மள கண்டிப்பா 100ல ஒரு வார்த்தை. ஆமா வெரி நைஸ்.